எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குணசேகர் மகாலட்சுமி. எங்களுக்கு 2 பிள்ளைங்க. எங்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான். எங்களுக்கு இந்தமாரி வேலை வெட்டி வரல. இப்போ மீன் பிடிச்சாதான் போய்ப்பு எங்களுக்கு. அதனால் மீன் வேலை எங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. வீட்டில் வச்சுருந்தனால எலி கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போயிச்சுன்னு இருந்தோம். அந்த வலையை இப்போ கீசி போடுறதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணனுங்களை பார்த்தோம். ரொம்ப அர்ஜென்ட்டாக வலை தேவைப்படுது. கொஞ்சம் யாருன்னா ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதில் தான் நாங்கள் பழைக்கிறோம். சாப்பாடு தண்ணிலாம் அதுக்கு தான். இப்போதைக்கு எங்களுக்கு பழைப்பு அதுதான். மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் எங்களுக்கு பழைப்புனால மீன் தொழில் தான். அது இந்த எலி நாசம் பண்ணதுனால இப்போ எங்களுக்கு வலை தேவைப்படுது. யாராலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாராலும் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். எங்கள் பழைப்பு எங்கள் 2 பசங்க அப்படின்னா அது மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு பழைப்பு. சாப்பாடு தண்ணிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். வர காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அடுத்த தடவை நம்ம கஷ்டத்துக்குள்ளே போகாத மாதிரி வாழ்க்கையை கிரியேட் பண்ணணும். நான் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை, சின்ன சின்ன சேமிப்பு. ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் எடுத்து வச்சிடணும் தனியாக. அதை தொடவே கூடாது. சத்யா அண்ணாக்கு நன்றி. எங்களுக்கு வலை வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் கேட்டோம் எங்கள் கஷ்டத்துக்கு. அண்ணா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் அண்ணா வாங்கி கொடுப்பாருன்னு. எங்களை இட்டுன்னு போய் வாங்கி கொடுத்தாரு அண்ணா சத்யா அண்ணா. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வச்சு நாங்கள் மீண்டும் மீன் பிடிச்சி நாங்கள் என் குழந்தைங்க குட்டிங்களோட சந்தோஷமாக இருப்போம். அது வயிறால் சாப்பாடு தண்ணி சாப்பிடுவோம். அவருக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சு நான் மீண்டும் நீ நல்ல வழிக்கு வந்துட்டடான்னு என்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போய்கிறாரு. அவர் பேரை நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. அவர் முயற்சி நான் பலம் பெற்று நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு அவர்கிட்ட நாங்கள் மறுபடியும் சொல்லி அவர்கிட்ட நாங்கள் நன்றி கடன் கொடுப்போம். எங்கள் குழந்தைகிட்டோட நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி.